தெய்வ சத்தம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுதும் சகோதரர் டேனியல் ராஜதுரை அவர்களின் தெய்வ செய்தியினை கேட்டு ஜெபித்து அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். 122 சங்கீதம் 7ஆம் வசனத்தில் நல்ல ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறத நான் வாசிக்க முடிகிறது. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி அழகாக ஒரு வாக்கு தத்தம் எழுதப்பட்டிருக்குது. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, மனுஷனுடைய வாழ்க்கையில் மனுஷன் சரீர பிரகாரமாக உயிரோடு இருக்கணும்னு சொன்னால் அத்தியாவசிய தேவை காற்றும் தண்ணீரும் என்று சொன்னால் மிகையாகாது. எவைகள் மனுஷன் உயிரோடு சரீர பிரகாரமாக இருக்கணும்னு சொன்னால் அத்தியாவசிய தேவை காற்றும் தண்ணீரும். அதே மாதிரி மனுஷனுடைய ஆன்மீக வாழ்க்கையில் நம்முடைய ஆத்மாவில் ஜீவனுள்ளவர்களாய் காணப்படணும் அப்படின்னு சொன்னால் அத்தியாவசிய தேவை தெய்வீக சமாதானம், தெய்வீக சுகம். இந்த ரெண்டும் கட்டாயமாக தேவை இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அந்த பாதையில் தான் இன்றைக்கி இந்த தொலைக்காட்சி முன்பாக காணப்படுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிற காரியம் தெய்வீக சமாதானம், தெய்வீக சுகம். அதுதான் அந்த வார்த்தை அழகாக வாக்குத்தத்தமாக சங்கீதக்காரன் மூலமாக எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. 122ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி பார்க்க முடிகிறது. சரி, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து, அவருடைய பெயரை, அவருடைய நாமத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சொல் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. அதில் ஒரே ஒரு சொல்லை மாத்திரம்தான் நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். சமாதான பிரபு, சமாதான கர்த்தர், சமாதானத்தின் ராஜா என்று சொன்னால் மிகையாகாது. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு சாதாரணமாக உலக பிரகாரமான பார்வையில் பாதையில் மனுஷர்களை பார்க்கும்போது பிரதர் நல்லா இருக்கீங்களா, சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சிலரை கேட்டால் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இருக்கோம் பிரதர். ஏன் சோர்ந்து போய் சொல்கிறீங்க அப்படின்னா, ஏதோ இருக்கிறோம், கொஞ்சம் நல்லா தான் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னால் அப்படி மேலே வானத்தை பார்த்துட்டு ஏதோ ஆண்டவன் புண்ணியத்தில் இருக்கும் பிரதர் அப்படின்னு சோர்ந்து போய் சொல்லுகிற வேளைகளை பல இடத்துல, பல நேரத்தில், பலரிடத்துல நான் பார்த்து வந்திருக்கிறேன். அவரை திரும்பவும் ஒரு கேள்வி, அப்போ எப்படி தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நிம்மதியே இல்லை பிரதர், சமாதானமே இல்லை, மனசுக்கு அமைதியே இல்லை. என்ன செய்யட்டும், என்ன செய்வோ, ஏதோ கடவுள் அப்படியே ஒவ்வொரு நாளும் நடத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே மிகுந்த பாரத்தோடு கூட சொல்லுகிற மனுஷருடைய உள்ளத்தை பார்க்க முடிகிறது. இன்றைக்கி அப்படிப்பட்ட மனம் சோர்ந்து போயிருக்கிற, நிம்மதியற்ற, சமாதானமற்ற, அமைதியற்ற சிலர் இந்த தொலைக்காட்சி முன்பாக கூட காணப்படுகிற அந்த வெளியில் பார்க்குறேன். உங்களுக்காகவே கர்த்தர் சொல்லுகிற சொல், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் என்று சொல்லுகிறே பார்க்க முடிகிறது. இந்த சமாதானத்தை யார் தான் கொடுக்க முடியும்? சமாதான கர்த்தர் தான் கொடுக்க முடியும். காசு கொடுத்தா வாங்க முடியுமா? ஏதாவது மெடிக்கல் ஷாப்பில் போய் 500 ரூபாய் கரன்சி நோட்டை கொடுத்து 500 ரூபாய்க்கு சமாதானம் கொடுங்க, அல்லது ஒரு 4000 5000 ரூபாய்க்கு சமாதானம் கொடுங்கன்னு சொன்னால் வாங்க முடியுமா? நெவர். இல்லைங்க. ஆனால் மனசில் அமைதியையும் நிம்மதியையும் சமாதானத்தையும் சமாதான கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே கொடுக்க முடியும். ஏன்னா அவர்தான் சமாதான பிரபு. மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலையும் கூட எழுதப்பட்டிருக்குது, இவரே சமாதான காரணர் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்க பார்க்க முடிகிறது. 147ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில்
அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார் என்று சொல்கிற பார்க்க முடிகிறது. சமாதான கர்த்தரிடத்திலிருந்து சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், அந்த சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் நிலைத்திருக்கும் என்று சொன்னால், அதனால் பெற்றுக்கொள்ளுகிற தொடர்ச்சியான ஒரு நிறைவு என்ன அப்படின்னு சொன்னால், உசிதமான கோதுமையினால் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. சுவையான ஆகாரம், உன்னுடைய ஆகாரம் உனக்கு திருப்தியாக இருந்து கொண்டிருக்கும். அது மாத்திரமல்ல, உன்னை திருப்தியாக்குகிற பாதையில் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்குகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். இந்த திருப்தி அப்படின்னு சொல்கிற சொல்லில் இணைத்து சொல்ல விரும்புகிறேன். வாழ்க்கையில் திருப்தி இருக்கணுங்க. அதே மாதிரி வேலையில் திருப்தி இருக்கணும், மன அமைதியில் திருப்தி இருக்கணும், செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த திருப்தி யாருடைய வாழ்க்கையில் காணப்பட முடியாதபடி இறுக்கமான இருதயத்தோடு கூட காணப்படுகிறார்களோ அவர்கள் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறார்கள் என்பதை காண முடியும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? முகத்தை பார்த்தோடனே சொல்லிடலாம், அவனுடைய உள்ளத்தில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, அவனுடைய முகம் இறுகி போயிருக்கு, அவருடைய இருதயம் அழுத்தப்பட்டிருக்குது, இவர்களுக்காக ஏதாகிலும் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு பாரம், பாசம் ஆன்மீக உள்ளங்களுக்கு, கர்த்தரோடு கூட வாழுகிற உள்ளங்களுக்கு எழுகிற ஒரு ஏக்கம், தாக்கம், பரிவு, கருணை, பாசம். அவங்க தான் சமாதான கர்த்தரிடத்திலிருந்து சமாதானத்தை எடுத்து கொடுக்கிற சுவிசேஷகர்கள், போதகர்கள், மிஷனரிகள் என்று சொல்லுகிற கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற ஊழியர்கள். இன்றைக்கும் அந்த பாதையில் தான் இந்த தொலைக்காட்சி முன்பாக காணப்படுகிற எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, திருப்தியற்ற நிலையில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்களோ? நிம்மதி இல்லையே, என்ன செய்யட்டும்? எனக்கு அன்பான சகோதரி, நீங்கள் தனிமையாக இருக்கிற போது உங்களுடைய கண்கள் கலங்கி கண்ணீர் துளிகள் உங்களுடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக வருகிற நான் அந்த வெளியில் பார்க்கிறேன். என்னுடைய ஆன்மீக கண்கள்னால் பார்க்கிறேன். உங்களுக்காகத்தான் கர்த்தர் சொல்கிறார், ஏன் அழுகிற, அழாதே என்று சொல்லி கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய விரல்களினாலே உங்களுடைய கண்களின் நீர்த்துளிகளை அவர் துடைக்கிற நான் அந்த வெளியில் பார்க்கிறேன். ரோமர் 5:1 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பரம தகப்பனாகிய கர்த்தருடைய சமாதானத்தை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள முடியும், பெற்று இருக்கிறோம் என்று சொல்கிற அந்த மன உறுதி நமக்குள்ளே காணப்பட வேண்டியதாக இருந்து கொண்டிருக்குது. யோவான் 14:27 இயேசு கிறிஸ்துவே சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்படின்னா சமாதான கேடுக்கு காரணம் என்னங்கிறது இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. என்னது காரியம்? உங்கள் இருதயத்தில் இருக்கிற கலக்கம், பயம், அதுதான் உங்கள் சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்குது. பயம், தீயை கண்டா பயம், தண்ணியை கண்டா பயம் இல்லையா? அதே வேளையில் கலக்கம், எப்போவுமே ஒரு குழப்பம். அந்த கலக்கமும் குழப்பமும் மனசுக்குள்ளே, குடும்பத்துக்குள்ளே எப்போ வரும் தெரியுமா? பிசாசுக்கு இடம் கொடுத்தால் அங்கே கலக்கமும் குழப்பம்தான் வருங்க. கர்த்தர் வாசமாக இருப்பார் என்று சொன்னால் அந்த கலக்கமும் குழப்பமும் அகன்று போகும், பயமும் அகற்றப்பட்டு விடும். வசனம் சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொல்கிற உண்டு. உள்ளத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து விட்டு நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்க பெரியவர் என்று சொன்ன வார்த்தையின்படி பெரியவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்தில் வாசமாக இருக்க நீங்கள் இடம் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னால் கலக்கமும் பயமும் உங்களை விட்டு கடந்து போய்விடும். சமாதானமும் சுகமும் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, யோவான் 20:26 வாசிக்க முடிகிறது. உங்களுக்கு சமாதானம் என்றார் என்று சொல்லி
கதவுகள் பூட்டப்பட்டிருந்த வீட்டிற்குள் இருந்த சீஷர்களை நோக்கி இயேசுவே சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஏன் அந்த சீஷர்கள் ஏன் கலக்கத்தோடு இருந்தாங்க? இயேசு கிறிஸ்துவுக்கே இப்படிப்பட்ட மரணம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கே இப்படிப்பட்ட பாடுகள் என்று சொன்னால், நமக்கு எம்மாத்திரம் என்ன செய்வாங்களோ தெரியலையேன்னு சொல்லி பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் முடிவு வரை இருந்தும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் அந்த சீஷர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லுகிற சொல்லாக இருந்து கொண்டிருக்குது. இன்றைக்கும் மனுஷர்கள் மூலமாக சமாதானத்தை இழந்து போயிருக்கீங்களோ சகோதரனே சகோதரியே? பிசாசு சத்ருவானவன் உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து போட்டு கொண்டிருக்கிறானோ? உங்களுடைய ஆஸ்திகள் அந்தஸ்துகள் அழிந்து போகும்படியாய், பாழ்படுத்தப்படும்படியாய், சிதைந்து போய் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீங்களோ? இதை சொல்லிக்கிட்டு இருக்கிற போது சொந்த மகள் நிமித்தம் சமாதானத்தை இழந்து போயிருக்கிற ஒரு பெற்றோரை நான் அந்த வேலையை பார்க்கிறேன். மனம் சோர்ந்து போகாதீங்க. எந்த மகள் நிமித்தம் நீங்கள் சமாதானத்தை இழந்து போயிருக்கிறீர்களோ அதே மகளுடைய பெயரை சொல்லி, இயேசுவே என்னுடைய மகளை நீ சந்தியும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அதே மகள் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும்படியாய் கர்த்தர் உங்கள் மத்தியிலே கொண்டு வருவார். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை என்று சொல்லுகிற பார்க்க முடிகிறது. ஐயா, உலகம் கொடுக்குற சமாதானம் அப்படின்னு சொல்லுகிற போது அப்போது கர்த்தர் கொடுக்குற சமாதானம் வேறு, உலகம் கொடுக்குற சமாதானம் வேறு என்பதை இங்கே பிரித்து காட்டப்படுகிறதை பார்க்க முடிகிறது. உலக சமாதானம் ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷன் போனால் சொற்ப கால சமாதானத்தை ஒருவேளை பெற்றுக்கொள்ள முடியும். கோர்ட் ஆஃப் லா, நீதிமன்றத்துக்கு போனால் சொற்ப கால சமாதானத்தை ஒருவேளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நிரந்தரமான சமாதானத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கொடுக்க முடியும். அவரிலிருந்து மாத்திரம்தான் பெற்றுக்கொள்ள முடியும். இதை சொல்லிக்கிட்டு இருக்கிற போது எனக்கு அன்பான சகோதரனே, உங்களுடைய பணத்தை வைத்து சாதிக்கலாம்னு சொல்லி நீங்கள் நினச்சி சமாதானத்தோடு கூட இருக்கிற மாதிரி காட்சி அளிக்கிறீங்க இல்லையா? அது ஒரு போலியான சமாதானம். பணம் சமாதானத்தை கொடுக்காதுங்க. நீதிமன்றம் நிரந்தர சமாதானத்தை கொடுக்காதுங்க. அதே வேளையில் உங்களுடைய பணம் பாவம் அல்ல, பணக்காரர்களும் பாவிகளும் அல்ல. ஆனால் பணத்தை கொண்டு பணமே என்று சொல்லி உங்களுடைய பணத்தை சமாதானத்துக்கு ஈடாக கொண்டு போய் வைத்து உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி மனம் திரும்புங்க. ஆண்டவரே, நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் சமாதானமாக ஒப்புரவாக்குதலின் சமாதானத்தை எங்களுக்குள் தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி கடந்த காலங்களுக்காக காரியங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு அவருடைய பாதத்தை நீங்கள் விழுந்து எழுந்திருப்பீர்கள் என்று சொன்னால் தெய்வ சமாதானத்தை எங்களுக்கு நின்று நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பணம் கொடுக்காத சமாதானத்தை, உலகம் கொடுக்காத சமாதானத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தருகிறார்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லுகிறவனாக இருந்து கொண்டிருக்கிறேன். அதனால்தான் லூக்கா 2:14 பரமசேனை திரள் பாடுகிற ஒரு அருமையான சொல் அங்கே இருக்கிறது. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கும் மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி இங்கே வாசிக்கிறோம். என்ன சொல்லி? பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும். நீங்கள் கர்த்தருடைய பிரியத்தை இழந்து போயிருக்கீங்களோ? ஆகையினால சமாதானம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கீங்களோ? ஆண்டவரே, உமக்கு பிரியமான பாதையை இன்றைக்கு எனக்கு தாரும் ஆண்டவரே, கற்று தாரும் ஆண்டவரே சொல்லி கேளுங்க. கர்த்தருடைய ஞானம் உங்களில் வெளிப்படும். கர்த்தருக்கு பிரியமான பாதையில் கர்த்தர் உங்களுடைய வலதுகரம் பற்றி பிடித்து நடத்தி செல்வார். உங்களுடைய சத்துருக்கள் உங்களோடு கூட சமாதானம் ஆவார்கள். பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? அன்பின் தேவனே, இந்த அருமையான சிறிய ஜெப வேளைக்காய் ஸ்தோத்தரிக்கிறேனப்பா. அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி சமாதானத்தின் காரணராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த தொலைக்காட்சி முன்பாக காணப்படுகிற நல்ல உள்ளங்களை ஒரு வீசி நீர் கண்ணோக்கி பார்க்கும்படி ஜெபிக்கிறேன். யாருடைய வாழ்க்கையில், யாருடைய வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லாதபடி, சமாதானம் இல்லாதபடி அழுது புலம்பி கலங்கி துவண்டு போயிருக்கிறார்களோ அவருடைய வீட்டிற்குள் இப்பொழுது தேவ தூதர்கள் வல்லமையாக இறங்கும்படியே ஜெபிக்கிறேன். சமாதானத்தை கெடுத்து கொண்டிருக்கிற மனுஷிக சக்திகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே அகன்று போகும்படியே கட்டளை கொடுக்கிறேன்.
சமாதானத்தை, நிம்மதியை கெடுத்து கொண்டிருக்கிற சத்துருவுடைய போராட்டங்களை இப்பொழுது இயேசுவின் நாமத்தால் இவருடைய இருதயத்தை விட்டு, இவருடைய வீட்டை விட்டு அகன்று போகும்படியே கட்டளை கொடுக்கிறேன். தெய்வீக சமாதானம், சந்தோஷம் இப்பொழுது இவருடைய உள்ளத்தை நிரப்பட்டும், வாழ்க்கையில பெருகட்டும். இவருடைய வீடு முழுவதும் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொன்ன வார்த்தை இப்பொழுது நிறைவேறட்டும். ஆசீர்வதியும் இன்முகத்தோடு கூட காணப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எங்கள் தொடர்பு முகவரி சகோதரர் ஆர். டேனியல் ராஜதுரை, எண் 3, மீப்பர் நகர் காலனி 2, திருநெல்வேலி 627007. மொபைல் 9443206888 மற்றும் 9444307588.